ராஜா வணக்கம். ராஜா, இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? ஏதாவது இது மிக சரியான ஜட்ஜ்மெண்ட். எதிர்பார்த்த ஒன்று தான், சரியா சொல்லணும். ஏன்னா இது சில மாதங்களுக்கு முன்பாகவே இது தொடரப்பட்ட வழக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்போவே சில சர்ச்சைகள் எல்லாம் கூட ஆனது தமிழ்நாட்டில். ஆமாம், ஏன்னா நீங்கள் சில விஷயங்களை கூர்ந்து கவனிக்கணும். இந்த கோர்ட் எப்படி கொண்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களை வந்து சட்டமாக இயற்றப்பட்ட விஷயங்களே பல மாநிலங்களில் இன்னைக்கு வரைக்கும் செயல்முறைப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம எங்களுக்கு இந்த கேஸோட டீட்டெயிலையும் கொஞ்சம் சொல்லுங்க. யார் இதை போட்டது, உறுதியா என்ன, எந்த பெஞ்ச் இந்த ஆர்டர் கொடுத்தது, என்னென்ன பேசப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. பார்க்குறவங்களுக்கு அது கண்டிப்பாக உதவி. அதுக்கு முன்னாடி இந்த சட்டத்தை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கிற சொல்லிடுறோம். சில இயற்றப்பட்ட சட்டங்களே மாநிலங்களில் செயல்முறைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதில் இது முக்கியமாக எடுத்தோம்னு சொன்னால், கல்வி என்பது மாநில அரசு மற்றும் ஒன்றிய அரசு இரண்டினுடைய ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட். அப்போ மாநில அரசுக்கு இன்னமும் உரிமை இருக்கிறது. கருத்துக்களை கேட்டுத்தான் முடிவெடுக்க வேண்டும்ங்கிறது தான் இதோட முக்கியமான சாராம்சம். அதில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்திங்கன்னா, இது வெறும் பாலிசி நோட்டு தான். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, அவ்வளோதான். அவங்க ஒரு பாலிசியை ஃப்ரேம் பண்ணுறாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் மாநிலங்களுடைய உரிமை. இது சட்டம் இல்லை. குறிப்பிட்டு சொல்கிறேன். சட்டம்னா பாராளுமன்றத்தில் நீங்கள் கொண்டு வந்து சட்டமாக இயற்றி 2 சபைகளையும் நீங்கள் நிறைவேற்றி சட்டமாக கொண்டு வரணும். இது ரெண்டுமே நடக்காத ஒரு பாலிசி நோட்டு மட்டுமே. ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்காக இவர்கள் ஒரு மாநில அரசை கட்டாயப்படுத்துறதுங்கிறது மிகப்பெரிய சர்வாதிகார போக்கு தான் காட்டுது. ஓகே. அதில் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மட்டுமல்ல, நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2016 ஒரு ட்வீட் ஒன்று இவங்க ஃபார்ம் பண்ணும் பொழுதே போட்டாங்க. தேசிய கல்விக் கொள்கை என்பது மிகவும் பிற்போக்குத்தனமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அவங்க ஃப்ரேமிங் அப்போவே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ட்வீட்டில் போட்டது இன்றைக்கும் அவரோட பதிவில் இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்போவே இதை அப்ஜெக்ட் பண்ணினது தான். திரும்ப 2019 ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த ஃப்ரேமில் தான் அதில் கஸ்தூரி ரங்கன் ஐயா அவர்கள் தான் தலைவராக இருந்து இதை வடிவமைக்கிறாங்க. இது வடிவமைக்கப்பட்டது யாரால் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணை அமைப்புகளாக இருக்கக்கூடிய 11 அமைப்புகளில் இருக்கக்கூடிய RSS நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த NEP 2020ங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். 11 அமைப்புகள்ட்ட இருந்து ரெக்கமெண்டேஷன் வாங்கியிருக்காங்களே தவிர 11 பேர் அதில் மெம்பர் எல்லாம் கிடையாது. இல்லை, நீங்க அதுல இன்வால்வ்டு இல்ல. ரெக்கமெண்டேஷன்ஸை வாங்கியிருக்காங்க. யார் எப்படி இன்வால்வ் ஆயிருக்காங்க, அவங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்க விரைவில் நீங்க பார்க்க தான் போறீங்க. நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் விளக்கமா ஒரு நூல் எழுதியிருக்காங்க. NEP 2020 எனும் மத யானை அப்படிங்கிற நூல் வருகின்ற 17ஆம் தேதி முதல்வர் அவர்கள் வெளியிட, அதனை பெற்றுக்கொள்வதற்காக திக்விஜய் சிங் அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்கிறார். திக்விஜய் சிங் ஐயா ஏன் மாண்புமிகு முன்னாள் முதல்வராக இருந்தவர், அவர் வருவதற்கான காரணம், இந்த கல்வி பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன் கமிட்டிக்கு, கல்வி குழுக்கு அவர் தான் தலைவராக இருக்கார். ஓகே. அப்ப அவர் ஏன் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், நீங்க நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறத சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர் அவர். அப்ப அதே மாதிரி கோபால கவுடா சீஃப் முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவர்களும் கலந்து கொள்ளவிருக்கிறார். அவரும் ஆங்கில பிரதியை பெற்றுக்கொள்கிறார். ஆங்கிலம் தமிழ் இரண்டிலுமே இந்த நூல் வெளிவருகிறது. அந்த நூல் வெளிவரும் பொழுதுதான் இந்தியா முழுக்க இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எப்படி உருவாக்கப்பட்டது, இதில் இருக்கக்கூடிய தவறுகள் என்னென்ன, ஏன் இதை தமிழ்நாடு அரசு ஏற்க மறுக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரிய வரும். இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது இந்த வழக்குக்குள்ள வந்துடும். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மற்ற விஷயங்களை நான் சொல்லிடுறேன். இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த வழக்கு போடப்பட்டது யாரெல்லாம் அதாவது ஒரு கட்சியில், எங்கள் கட்சியில் வில்சன் ஐயா போடுறாங்கன்னா, ஒரு வழக்கு போடுறாங்கன்னா அது கழகத்தினுடைய சார்பாக இருக்கக்கூடிய வழக்குகளாக தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பெருமை கொள்ளுவோம், ஐயா நல்ல தீர்ப்பை வாங்கிட்டீங்க சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி தான் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு போட்டாருன்னா அந்த கட்சியை சேர்த்து தான் கட்டுப்படுத்துங்கிறது தான் இயல்பாக இருக்கக்கூடிய மனநிலை. இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய லீகல் விங், அதனுடைய மாநில துணை செயலாளர் அவர்கள் தான் இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டில் தொடுக்கிறார். ஓகே. அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஐயா எனக்கு ஹிந்தி படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போச்சு, இது என்னோட அடிப்படை உரிமையில வர வேண்டியது, எனக்கு அது கிடைக்கல, அதனால நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இந்திய கட்டாயமா சொல்லிருக்காங்க, அதனால எனக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி நீங்க மாநில இதை தவிர்த்து வருகின்ற அரசுகளான தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், ஒரிசா போன்ற பல்வேறு மாநிலங்களை சொல்லி இதிலெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உத்தரவிட வேணுமையான்னு கேட்குறாரு. பெஞ்ச் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்ட பிறகு நேற்று விசாரிக்கும் பொழுது
அவர்கள் கேட்டது நீங்கள் எங்கே குடியிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்போ கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நான் டெல்லியில் இருக்கேங்கிறாரு. உங்கள் என்ன சிரமம் உங்களுக்குங்கிறார். ஐயா, நான் ரொம்ப சிரமப்பட்டு தான் நான் ஹிந்தி கற்றுக்கிட்டேன். அப்போ இங்கே தேவை ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆமாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்கய்யா, என்னுடைய மகன் நாளைக்கு வந்து பிற்காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் தெளிவாக சொல்லுகிறார், இது தேவையற்ற வழக்கு. இது போன்ற ஒரு பாலிசி நோட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இதை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்ல இயலாது அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் ஜட்ஜ்மெண்டா. இது தேவையில்லாத வழக்கு. கிட்டத்தட்ட ஃபைன் மட்டும் தான் போடலன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு, கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு. அது சொன்னது மட்டும் இல்லாம இன்னொரு கூடுதல் விஷயங்களும் ஒன்று சொல்றாங்க. உங்களுடைய நோக்கம் சரியானதாக இல்லை அப்படிங்கிறதையும் அந்த வழக்கறிஞரை, சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்கறிஞர் பாரதிய ஜனதாவினுடைய மாநில துணைச்சலாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அவர்களை கண்டித்து அந்த கோர்ட்டை விட்டு அனுப்பியிருக்காங்க. இப்படி தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம கிளியராக பார்த்தோம்னு சொல்லி இது முழுக்க முழுக்க ஒரு மாநிலத்தை கட்டுப்படுத்த முடியாது, இந்த மாதிரியான ஒரு பாலிசி நோட்டை மட்டும் வச்சுக்கிட்டுங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். சட்டமாக இயற்றப்படலைங்கிற தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை எதிர்க்குது மாநில அரசு அப்படிங்கிறதுக்கான பல்வேறு காரணங்களை நம்ம பட்டியலிட முடியும். ஒரு 3 கேள்விகள், ஒரு 4 கேள்விகளை வந்து நான் அவர் செல்வன் அவங்க பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்க முன்னாடி நான் கேட்க விரும்புகிறேன். ஆனா இப்ப எனக்கு ஒரு சில கேள்வி. உங்களுடைய குழந்தைகளுக்கு 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்புல 2 தேர்வு, 12ஆம் வகுப்புல 2 தேர்வு, இது போல தேர்வுகள் வைக்கிறதுங்கிறது நீங்க அதுவும் அதாவது எப்படி ஸ்டேட், ஆமா, எப்படி வந்து நீங்க 12th 10th நடத்துவீங்களோ அதே மாதிரி நடத்துறதுக்கு நீங்க வந்து தயாரா இருக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு அண்ணா ஒரு பதில் சொல்லணும். ஏன்னா நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து உறுதிப்படுத்திட்டு போயிட்டாங்க. அடுத்த கேள்வி, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி இது எப்படி ரெகுலேட் நீங்க பண்ண போறீங்க, அதை பத்தி ஏதாவது ரெகுலேஷன்ஸ் இருக்குதா உங்களோட நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில? இல்ல எப்படி வேணாலும் நீங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வச்சுக்கலாம். இல்ல தமிழ்நாடு ஸ்டேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபீ ரெகுலேஷன் கமிட்டி இருக்கு. ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னா நீங்க இவ்வளவுதான் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் இருக்கு. அது மாதிரி ஏதாவது பாலிசி நோட் அந்த இதுல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில? அதே மாதிரி சிலபஸ் எந்த மாதிரி வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம்? தமிழ்நாடு கிட்டத்தட்ட மிக தொன்மையான வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. இல்ல அதுக்கு தான் மாநில அளவில் நீங்க அமைச்சுக்கலாம் கமிட்டி. இல்லை, மன்னிக்க வேண்டும், என்சிஆர்டி என்ன சிலபஸ் சொல்லுகிறதோ இல்ல அந்த கேள்வியை நான் கேட்டேன். அப்புறம் நான் பதிலுக்கு நான் வந்துடுறேன். பதில் நான் வச்சிருக்கிறதுனால தான் அவர்கிட்ட நான் அதை கேட்கிறேன். அவர் இந்த மாதிரி சிலபஸ்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தமிழ்நாட்டு இரும்பின் தொன்மையை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். 5300 ஆண்டுகள்னு ஒரு நம்ம சொல்லியிருக்கோம். கீழடியை பத்தி சிறப்புகளை நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இது எதையுமே சேர்க்காத, நம்மளுடைய இலக்கியங்களில் இருக்கக்கூடிய சிறப்புகளை சேர்க்காத, நம்மளுடைய சோழ மன்னர்களின் வரலாற்றை சேர்க்காத என்சிஆர்டி போன்ற நிறுவனங்கள் இப்ப சிலபஸை மாற்றி அமைச்சிருக்காங்க 7ஆம் வகுப்புக்கு. அந்த என்சிஆர்டி சிலபஸ்ல முகலாயர்களை எடுத்துட்டாங்க. சரி, முகலாயர்கள் தான் உங்களுக்கு பிடிக்கல, நீங்க வந்து அவங்களை எடுத்துட்டீங்க. அப்ப சத்ரபதி சிவாஜி யாருக்கிட்டனே சண்டை போட்டாரு அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுச்சுன்னா நீங்க யாருன்னு சொல்லுவீங்க? அவரே கத்தி எடுத்து நைட்ல கனவுல சுட்டுக்கிட்டாரு, இல்ல சரி துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டாரு, இல்ல கத்தி எடுத்து சண்டை போட்டாருன்னு சொல்ல முடியுமா நம்ம? அப்போ ஒரு வீர வரலாறு எழுதணும்னாலுமே உங்களுக்கு அவசியம் என்ன தேவைப்படுகிறது? என்ன உண்மை நிகழ்வுகள் நடந்ததோ நடந்ததை நடந்தவாறு சொல்லுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கணும். அப்ப அந்த சிலபஸை ஒரு மாத்தினதெல்லாம் வந்து ஒத்துக்கிறாரா? தமிழர்களுடைய வரலாறு அதில் இல்லாமல் இருக்கிறது ஒத்துக்கிறாரா? அடுத்த 5வது கேள்வி, அவங்க பிள்ளைங்களுக்கு சயின்ஸ் சொல்லித்தரணும்னு விரும்புவாரா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்லித்தரணும்னு விரும்புவாரா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லித்தரணும்னு விரும்புவாரா? இது போன்ற ஆக்கப்பூர்வமாக தன்னுடைய குழந்தைகள் வெளிநாடுகளிலும் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதற்காக முயற்சி செய்வாரா? அல்லது எங்களுக்கு மகாபாரதம், ராமாயணம், வேதம், சமஸ்கிருதம் இது போன்ற பிற்போக்கு சிந்தனைகளை எல்லாம் அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி தந்து வளர்த்த போறாரா? இந்த 4 கேள்விகளுக்கு அண்ணா உறுதியா பதில் சொல்லணும்னு கேட்கிறேன். ராஜா, இந்த விவகாரத்தின் மூலமாக நமக்கு இந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்லாமல் கூடுதலாக வேறு என்ன நன்மை இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இப்போதான் எப்படி நம்ம வந்து டீலிமிட்டேஷனுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு 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 குரலை எழுப்பிய போது மற்ற மாநிலங்கள்லாம் சுதாரித்து கொண்டு அது வந்து அட்வான்ஸ்டாக நம்ம எடுத்த முடிவு. இப்போ இந்த முடிவை, இந்த தீர்ப்பை வச்சு பார்க்கும் பொழுது மற்ற இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட்ஸ் எல்லாமே இதை வந்து டவுட் பண்ணுவாங்க. உறுதியா சொல்றேன் நான். ஏன்னா கர்நாடகா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க என்இபி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த வருஷம் 1,20,000 மாணவர்கள் ஹிந்தி தேர்வுல மட்டுமே வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. 70,000 போன வருஷம் இருந்தது, 1,20,000. ஸோ எங்களுக்கு என்இபி வேண்டாங்கிறது அவங்க டிக்ளரேஷன் கிளியரா சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அண்ணா ரொம்ப கிளியரா சொன்னாங்க, என்இபிங்கிறது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி யுனெஸ்கோவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் வந்து இது நடக்குது. யுனெஸ்கோங்கிறது யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். அவங்க ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எல்லோருக்குமான கல்வி கிடைக்கணும்,
தரமான கல்வி கிடைக்கணும், அறிவியல் பூர்வமான கல்வி கிடைக்கணும், கல்ச்சுரல் ஈத்தோஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு கல்வி கிடைக்கணும், அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் சொல்லி தான் வந்து இந்த NEP-யவே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க உலகம் பூரா ஒரு சமதளத்தை கொண்டு வர்றதுக்காக. இந்த பாரதிய ஜனதா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், அதில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை வார்த்தைகளை அவர்கள் சொன்ன பரிந்துரைகளை முதல் பேராகிராஃபில் 2 பேராகிராஃபில் வச்சுருப்பாங்க. அந்த என்டையர் 8 NEP 2020 இருக்கிற 8 சாப்டர்லையுமே அதுக்கப்புறம் அந்த மூணாவது பேராகிராஃப் 4வது பேராகிராஃப் உள்ள போயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் முழுக்க அண்ணன் சொன்ன மாதிரி எகெயின்ஸ்ட் 51AH தான் வந்து இவங்களுடைய அடாப்டேஷன் ஆஃப் ஆல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதாவது சனாதனம் இருக்கு, குலக்கல்வி இருக்கு, பிற்போக்குத்தன்மை இருக்கு. இன்னும் சொல்லணும்னு சொல்லி சொன்னா கல்வியை ஒரு மூட நம்பிக்கையை பரப்புவதற்கான ஒரு டூலா வச்சிருக்காங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்றேன், இவங்க ஏன் தெரியுமா பயப்படுறது? தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் அறிவு எல்லாத்துக்கும் பரவலாக அதிகமாக உண்டு 2 லாங்குவேஜ் பாலிசியில். நார்த்தோட ஸ்டேட்டஸ் சொல்கிறேன், மொத்த இந்தியாவுக்குமே மீதி 10% பேருக்கு தான் ஆங்கிலமே தெரியும். அப்போ என்ன கொண்டு வர்றாங்கன்னு சொல்லி சொன்னால், சமஸ்கிருதம் ஹிந்தி போன்றவற்றை நிறுத்தி மக்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் நல்லதொரு அறிவை, உலக அறிவை வழங்கிடக்கூடாதுங்கிறது தான் NEP-யோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவாக இருந்திருக்கு. அண்ணா செல்வன் அவர்கள் இந்த நான் கேட்ட 5 கேள்விக்கும் பதில் சொல்ல ஒரே ஒரு பதில் தான் சொன்னார். என் பிள்ளை ஹிந்தி படிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னார். அண்ணன் தேவை ஏற்பட்டால் நீங்கள் ஹிந்தி இல்லை, உங்கள் பிள்ளைக்கு ஜெர்மன் கூட சொல்லித்தாங்க, ஸ்பானிஷ் கூட சொல்லித்தாங்க. தேவையின் அடிப்படையில் தான் மொழிகள் கற்றுக்கொள்ளப்படும். கட்டாயத்தின் பேரில் எந்த மொழியும் கட்டாயமாக திணிக்கப்படக்கூடாது.